Friends, welcome to back my channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு DIY பேக் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னன்னா உங்கள் ஹேண்ட்லாம் ரொம்ப கருப்பாயிரும், உங்கள் ஹேண்ட் லெக் அப்புறமா பார்த்தீங்கன்னா நீலாம் ஒரு மாதிரி கருப்பாயிரும், டெட்லாம் சேர்ந்துடும். ஸோ அது ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா இந்த பெடிக்யூர் கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் வீட்டிலே நான் எப்படி உங்கள் ஹேண்டு லெக்லாம் எப்படி வைட்னிங் பண்ண போகிறேன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபீட் ஒயிட்னிங் பேக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ½ டேபிள் ஸ்பூன் நாங்கள் பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ½ லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஜூஸ் பிழிஞ்சிக்கோங்க. இந்த ½ லெமன் ஃபுல்லாக இதில் பிழிஞ்சிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அதில் கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறேன். இது உங்கள் ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் என்ன பண்ணும், உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா நான் அதில் தயிர் ஆட் பண்ணிக்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ½ டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஹேண்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் திக்காக இருக்குது, நான் அதில் இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே இது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் கைக்கு இல்லாமல் நீங்கள் உங்கள் காலெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விதமாக பார்த்திங்கன்னா இது மேனிக்யூர் பெடிக்யூர் ரெண்டுமே உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ உங்கள் கையில் இருக்கிற டேன்லாம் ரிமூவ் பண்ணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம பேக். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. ஆனால் இது நாங்கள் பேக்கிங் சோடா போகிறனால நீங்கள் உங்கள் கை கால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது நீங்கள். ஸோ இது என்ன பண்ணுங்கள், நல்லா உங்கள் ஹேண்டில் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. விட்டுது நீங்கள் எப்படியே வாஷ் பண்ணக்கூடாது. நல்லா நீங்கள் இந்த ட்ரை ஆனோடனே கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் ஹேண்டை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற டேன்லாம் ரிமூவ் ஆயிரும். நீங்கள் எப்படி உங்கள் ஃபேஸை நீங்கள் கேர் பண்ணுறீங்க அந்த மாதிரி உங்கள் கை கால் கூட நீங்கள் கேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிட்டு இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா நான் என் ஹேண்டை வாஷ் பண்ணிக்கினேன். ஸோ எப்படி ஒயிட்னப் தெரியுது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிட்டு இந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் வரும். அது மூலமாக நீங்கள் நிறைய பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.